வணக்கம். வாழ்க வளமுடன். உலகத்தினன் பேசுகிறேங்க. இன்றைக்கி கிளாஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 20 பேருக்கு முன்பதிவு பண்ணுங்க. நீங்கள் கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் இன்றைக்கி பார்த்ததில் பெரிய மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கி சொன்ன மாதிரி இன்றைக்கி அந்த அமாவாசை தினத்திலே இந்த ஹீலிங் கிளாஸு நடத்துனது, முதல் பயிற்சி எல்லாமே மிக சிறப்பாக இருந்துச்சு. இதெல்லாம் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் உலகத்தில் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு 20 பேருக்கு மட்டும்தான் இந்த அமைப்பு கிடைச்சதை நான் பெருமையாக நினைக்கிறேன். உண்மையிலே ஒவ்வொருத்தரும் இந்த அக்கு பஞ்சர் விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுல பெரிய நீங்கள் இறையர்களால் நீங்கள் இறை ரகசியத்தை நீங்கள் சொல்லிக் கொடுத்தது மிக மகிழ்ச்சி. வரும் காலத்தில் என்னுடைய மனைவியும் என்னுடைய மருமகளும் நாங்களும் திரும்பி இந்த மாதிரி கிளாஸில் வர்றதுக்கு அவளோடு காத்திருக்கிறோம். அது இப்போது சூழ்நிலைகள் வெளியூரில் இருக்காங்க. அவசியம் நேரில் சந்திப்போம். இன்றைக்கி கிளாஸ் எல்லாருக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த பணிகளை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கீங்க. இறையர்களால் இறைவன் எல்லாம் உங்களுக்கு துணையாக மிக அரிய வாய்ப்பை எல்லாருக்கும் செஞ்சிட்ருக்கீங்க. மேலும் மேலும் தொடர எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு வழி நடத்தட்டும். வாழ்க வளமுடன். அன்புடன் உலகத்தென்னவன். அங்கே உள்ள லேடிஸை காட்டி கொடுங்க. P6 பாயிண்ட் 3 விரல் தூரமுள்ள புள்ளி, பெரிக்காலிய புள்ளி. இது இதயம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும், நெஞ்சு சார்ந்த அனைத்து மூச்சு வாங்கணும் முடியல அழுத்துங்க. கரெக்டாக 21 முறை எல்லா பாயிண்ட்ஸ் அழுத்துங்க. நிச்சயமா இறைவன் நாடுனா நிச்சயமா கேட்கும். மற்றபடி நீங்கள் அமுக்குனாலே அதோட வேலைப்பாடு நடக்கும். சரிங்களா? இது படப்படப்பு, நெஞ்சு வலி, ஹார்ட் அட்டாக் சொல்கிறாங்க, என்னென்னு சொல்லி போடுறோம். ஃபர்ஸ்ட் எய்ட் பாயிண்ட் இருக்கான். சரிங்களா? இதிலே நிறைய குணமடைஞ்சிருக்காங்க. நெஞ்சு அழுத்தம் கேஸ். மூணாவது பாத்திரம் எப்படி பிடிக்கிறோம் அப்படின்னா, நெஞ்சு குழிக்கும் தொப்பிலுக்கும் இடைப்பட்ட பகுதி. சரிங்களா? இதுக்கு ஒரு முக்கியமான புள்ளி பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் 36. அந்த புள்ளி எங்க இருக்கு அப்படின்னா காலோட மேல வர. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு இருக்கு பார்த்தீங்களா? இந்த எலும்போட மேல் பல்லன்னு ஒன்று யாரை வச்சு காட்டலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா? ஃப்ரீ பேண்ட் நீங்கள் ஃப்ரீயாக மேலே வந்துட்டா ஐயா கொஞ்சம் வாங்க.